Hello everyone, இந்த tutorialல என்ன மாதிரி நாங்க வந்து screenshot வந்து Wordல add பண்றோம்னு சொல்லி பாப்போம். நார்மலா வந்து நாங்க வந்து screenshot எப்படி add பண்ணோம்னு சொன்னா இந்த keyboardல வந்து print screen இருக்கு. இந்த கீயை வந்து press பண்ணிட்டு Wordல வந்து controlோட V கொடுத்தோம்னு சொன்னா இது paste ஆகும். அதுக்கு பிறகு எங்களுக்கு எவ்வளவு வரைக்கும் வேணுமோ அதை நாங்க crop பண்ணி கொள்ளலாம். எப்படி crop பண்றோம்னு சொன்னா right click பண்ணியும் crop பண்ணலாம். or else நீங்க இதல format click பண்ணியும் நீங்க வந்து இதல crop பண்ண ஆப்ஷனை வந்து select பண்ணி கொள்ளலாம். சோ இதல பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தேவையான ரேஞ்சுக்கு வந்து இதல வந்து select பண்ணி crop பண்ணி கொள்ளலாம். இதல வந்துட்டு நீங்க வந்து enter அமர்த்தினீங்கன்னு சொன்னா தேவையான அளவு crop ஆகும். சோ இத விடுத்து நீங்க வந்து இன்னொரு முறையும் செய்யலாம். easy way என்னன்னு சொன்னா இதல பாத்தீங்கன்னு சொன்னா insert menu tab இருக்கு. இதல நீங்க click பண்ணிட்டு ஓகே இதுல screenshot ன்னு சொல்லி இருக்கு பாத்தீங்கன்னு சொன்னா take a screenshot இந்த screenshotல நீங்க வந்து ஓகே இதுல screen clipping ன்னு இருக்கு பாருங்க இந்த screen clipping கொடுத்தீங்கன்னு சொன்னா இதுல உங்களுக்கு எந்த இடம் தேவையோ உங்க டெஸ்க்டாப்ல வந்து ஓபன் ஆயிருக்கு இந்த சாஃப்ட்வேர்ஸ்ல உங்களுக்கு எந்த போர்ஷன் தேவையோ நீங்க அவ்வளவுதையும் வந்து என்ன செய்யலாம்னு சொன்னா தேவையான அளவுக்கு screen clip பண்ணி கொள்ளலாம் ஓகே சோ drag பண்ணி விட்டீங்கன்னா இதுல வரும் ஓகே இப்ப இன்னொன்னு இருக்கு பாருங்க இன்சர்ட்லயே ஸ்கிரீன்ஷாட் போயிட்டு பாத்தீங்கன்னு சொன்னா இதுல வந்து available windows ன்னு சொல்லி இருக்கு சோ available windowsல பாத்தீங்கன்னு சொன்னா நான் Pascal ஓபன் பண்ணி வச்சிருக்கேன் அதே மாதிரி என்ன வந்து files explorer ஓபன் பண்ணி வச்சிருக்கேன் சோ இதுல நீங்க வந்து file explorer கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா உடனே file explorer குரிய இந்த இன்டர்ஃபேஸ் வந்து வரும் சோ இதுல எப்படி இருக்கோ அது மாதிரி இங்க வந்து ஸ்கிரீன்ஷாட் பண்ணி உங்களுக்கு தரும் அதே மாதிரி இப்ப நீங்க வந்து அடுத்த Pascal குரியது வந்து எனக்கு வேணும்னு சொன்னா ஸ்கிரீன்ஷாட் கிளிக் பண்ணிட்டு இத நான் ஓபன் பண்ணேன்னு சொன்னா ஓகே அதுல இருக்கிற மாதிரியே வரும் சோ இந்த ஸ்கிரீன் கிளிப்பிங் எப்ப நீங்க யூஸ் பண்ணுவீங்கன்னு சொன்னா உங்க ஸ்கிரீன்ல வந்து ஒரு குறிப்பிட்ட போர்ஷன் வேணும்னு சொன்னா நீங்க அப்படியே டைரக்டா கிளிக் பண்ணி drag பண்ணி கிளிக் பண்ணி கொண்டு வந்து இதுல வரலாம் அப்படி இல்ல உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வேணும்னு சொன்னா இந்த விண்டோஸ்ல நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னு சொன்னாலும் ஈஸியா இங்க வந்து add ஆகும் சோ அதுக்கு பிறகு நீங்க வந்து டிசைன்ஸ்ல போய்ட்டு உங்களுக்கு தேவையான மாதிரி இத வந்து டிசைன் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு ஓகே thank you for watching so என்னோட upcoming videos வந்து வாட்ச் பண்ணனும்னு சொன்னா subscribe பண்ணீங்கன்னு சொன்னா வாட்ச் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு and my previous videos links வந்து இதல கொஞ்சம் descriptionல ஆட் பண்ணிருக்கேன் so அதுவும் நீங்க பார்த்து யூஸ் பண்ணி கொள்ளலாம் ஓகே thank you for watching bye